பாலாஜி சார், கூட்டணி ஆட்சி இல்ல, கூட்டணி கட்சிகளோட ஆட்சி தான், அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகுதான் அதை பத்தி பேசுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் அதிமுக தரப்புல இருந்து வந்துட்டு இருக்குது. நீங்க தேர்தலுக்காக தான் இதை பயன்படுத்துறீங்க, அதிமுகவை திரும்ப இப்படியான விமர்சனத்தை தேர்தலுக்காக தான் முன்வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு. உங்களோட பதில்? இல்லை, அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் தான். இப்போ பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாங்க. அதிமுக தரப்புல இருந்து இன்னும் யாரும் அந்த கூட்டணி ஆட்சி தான்றதை யாருமே என்டாஸ் பண்ணலை. இந்த முரண்பாட்டை தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். அது பிஜேபி இங்கே பேசிய அண்ணன் ஐயநாதன் போன்றவர் சொன்னது மாதிரி அதிமுகவை எந்த வகையிலெல்லாம் பலகீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பலகீனப்படுத்துவதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்குன்னு சொல்கிறோம். இன்னொன்று, அவர் நண்பர் சீனிவாசன் அவர்கள் ரொம்ப இதுவாக கருத்தை தெரிவிச்சிருந்தார். இது மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கும், திமுக கூட்டணியில் இருக்குன்றது எந்த வகையிலும் எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கான ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது. ஆனால் பிஜேபி கூட்டணியில் அதிமுக இருக்கிறது என்பது அவங்க பேசக்கூடியது, அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க படுத்தலைன்றதை கடந்து அவர்கள் பேசக்கூடிய கருத்தியல். இப்போ நீங்கள் பல்வேறு நிலைகளில் திமுக கொண்டு வரக்கூடிய தீர்மானங்களில் அதிமுக சட்டப்பேரவையில் ஆதரிக்கக்கூடிய நிலையில் இருக்குது, பிஜேபி வெளிநடப்பு செய்யக்கூடிய நிலையில் இருக்குது. அப்போ என்னென்னா, அவங்களுடைய அடிப்படை கருத்தியல் என்பது பிஜேபிக்கு முரண்பட்டு இருக்கிறது என்கின்ற நிலையிலிருந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதைத்தான் எழுச்சி தமிழர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த கூட்டணி இவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறதுனால இவங்க ஒன்றும் ஆட்சியை பிடிக்க போகிறதில்ல, அது தேர்தலில் வெற்றி பெற போகிறதில்லன்றது முழுமையான ஒரு உண்மைதான். ஆனால் அதன் மூலம் பாஜக இங்கே அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை முழுவதுமாக கபலீகரம் செய்வதற்கான எல்லா முயற்சிகளும் ஈடுபட்டு வருகிறது என்பது தான் முன்வைக்கிறோம். இன்னொன்று, இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கடந்த கால தேர்தல்கள்லாம் நம்ம ரொம்ப உன்னிப்பாக பார்த்தோம்னா பாஜகக்குன்னு இருந்த ஒரு வாக்கு வங்கி இல்லை, பாஜகவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு குறைந்த அளவிலான அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் மாதிரி தான் இருந்தது. அது திமுக எதிர்ப்பு என்பதில் கட்டமைக்கப்பட்ட வாக்குகள் அதிமுகவுக்கு சாதகமாக இன்றைக்கு பிஜேபிக்கு இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச வாக்குகள் இருக்குது என்பது தான் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அதை பயன்படுத்தி தான் அதிமுக வாக்குகளை அவர்கள் கவர்ந்து விட வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த முயற்சியில் தான் ஒரு அங்கமாக தான் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, சீனிவாசன் அவர்கள் சொன்னார், அமித்ஷா தேசிய அளவு பார்வையில் இங்கே சில கருத்துக்களை வெளிப்படுத்தி விட்டு போனார். அவர் சொன்னது கூட்டணி ஆட்சின்னு சொன்னது இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதாக சொன்னாருன்னா ஒரு விஷயத்தை சொன்னார். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, அமித்ஷா ஒரு தேர்தல் புலி, ஒரு தேர்தல் வியூகங்கள் எந்தெந்த மாநிலத்துக்கு போகிறாரோ அங்கே பயங்கரமாக தேர்தல் வியூகங்கள்லாம் வகுக்கக்கூடியவர், அப்படி வகுக்கக்கூடியவர்கள்லாம் சொன்ன அமித்ஷா அவர்கள் இங்கே அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாமல் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பார்வையில் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி விட்டு போனார் அப்படின்னு திரு சீனிவாசன் சொல்வது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அவர் தான் எல்லாத்தையும் எல்லா ஸ்டேட்டையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அங்கே ஒரு உக்தியை வகுப்பதற்காக வராரு. இது வரைக்கும் போய் எல்லா மாநிலத்திலையும் தேர்தல் வெற்றிகளை பெற்றிருக்கிறோம்லாம் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அமித்ஷா ஏதோ போகிற போக்கில் தெரியாமல் சொல்லிட்டாரு, கூட்டணி ஆட்சி என்பதை தெரியாமல் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறதையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அதிமுகவை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த பிஜேபியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை எந்த வகையில் என்டாஸ் பண்ணலன்றதை விட இன்னும் கூட ஒரு படி மேலே போய் பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே அதிமுக அந்த கூட்டணியில் தொடருமா என்கின்ற ஐயப்பாடும் இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தையும் எழுச்சி தமிழர் வெளிப்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் எந்த நிலையிலிருந்து நாங்கள் இல்லை, அதுதான் இந்த நிமிடம் வரை அவங்க பேசக்கூடிய எதற்கும் இங்கிருந்து அதிமுக தரப்புல இருந்து ஒரு ஊடகங்களில் பேசக்கூடியவர்கள் தான் அது போன்ற கருத்துக்களை நாங்கள் கூட்டணி ஆட்சி இல்லை என்பது போன்ற கருத்துக்களை சொல்கிறாங்க. கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை உறுதியாக சொல்லக்கூடிய நிலையில் அதிமுகவுடைய தலைவர்கள் இந்த நிமிடம் வரைக்கும் எதுவும் இல்லை. சரி, இப்போ போய் அந்த கான்ட்ரவர்சியில் எதுக்கு சிக்க போகிறோம், இருந்தால் பார்த்துக்கலாம், கூட்டம் இருந்தால் பார்த்துக்கலான்ற மாதிரி நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை தேர்தல் வரை நம்ம போவோமா பயணிப்போமான்னு தெரியல, இப்போ எதுக்கு அதை போய் பேசணுன்ற மாதிரி நினைக்கிறாங்களான்னு தெரியல. இது போன்ற நிலையில தான் இன்றைக்கு அதிமுக கூட்டணி ஆட்சின்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அது அதிமுக மொத்தமாக தேர்தல் தோல்வின்னு சொல்லலை எழுச்சி தமிழ், அதை நல்லா நீங்கள் கவனிக்கணும். அது எப்படியும் தேர்தலில் அந்த கூட்டணி தோல்வி அடைய போகிறதுல மாறுபட்ட நிலையில், ஆனால் அதிமுக என்கின்ற கட்சியே கரைந்து விடும் என்கின்ற நிலைக்கு தள்ளப்படும் என்பது சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. தேர்தலை பற்றி பேசலை, அதிமுக என்கின்ற கட்சியே பாஜகவோடு கூட்டணி என்கின்ற கூட்டணி ஆட்சி என்கின்ற ஒரு முழக்கத்துக்கு இல்லை பாஜகவுக்கு ஈல்டானாங்கன்னா அதிமுக என்கிற கட்சியே இருக்காதுன்னு சொல்கிறோம். இதை கூட எதனால் சொல்கிறேன்னா, நான் சொல்கிறது தான் இங்கே ஏதோ ஒரு வகையில் சனாதன சக்திகள் நுழைவதற்கான ஒரு தடையாக அதிமுக போன்ற கட்சிகள் இருக்கிறது. அந்த நிலை மாறக்கூடாது என்கின்ற அந்த அக்கறையிலிருந்து தான் அதை வெளிப்படுத்துகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.